அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனி நாளாகட்டும். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது தி லாஸ்ட் சப்பர் என்னும் புகைப்படம். இந்த புகைப்படத்தில் ஒரு ரகசியம் ஒளிந்துள்ளது. அது என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். தி லாஸ்ட் சப்பர் என்னும் சித்திரத்தை அல்லது ஓவியத்தை உண்டாக்கியவர் லியோனார்டோ டா வின்சி என்னும் இத்தாலிய தலைச்சிறந்த ஓவியர் ஆவார். அந்த ஓவியத்தை அவர் செய்து முடிக்க 7 வருடங்கள் ஆயின. இயேசு கிறிஸ்துவும் அவரது 12 சீஷர்களும் உண்மையான மனிதர்களை மாடலாக வைத்து வரையப்பட்டனர். முதலாவது கிறிஸ்துவின் படத்தை வரைவதற்கு ஒரு மாடல் தேவைப்பட்டார். நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் இதற்கென்று ஜாக்கிரதையாக தேடப்பட்டார்கள். அமைதியும் அன்பும் அழகும் நிறைந்த முகமாய் பாவத்தின் கரைகளினால் சேதப்பட்டிருக்காமல் ஒரு களங்கமில்லாத ஒரு முகத்தை தேடினார்கள். கடைசியில் அநேக வாரங்களுக்கு பிறகு 19 வயது நிரம்பிய ஒரு வாலிபனை கண்டுபிடித்தார்கள். அவனை வைத்து வின்சி 6 மாதங்கள் விடாமல் தன் முழு ஆற்றலையும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் படத்தை வரைந்து முடித்தார். அதைத் தொடர்ந்து அடுத்த 6 வருடங்கள் ஜாக்கிரதையாக மற்ற 11 சீஷர்களை தேர்ந்தெடுத்து அவர்களையும் வரைந்து முடித்தார். அவர்களின் மத்தியில் ஒரு இடத்தை யூதாஸ் காரியோத்திற்காக விட்டு வைத்து மற்ற சீஷர்களை வரைந்து முடித்தார். இப்போது யூதாஸ் காரியோத்தை வரைந்தால் அந்த படம் முடிவடைந்துவிடும். யூதாஸ் காரியோத்தை தேடும் படலம் தொடங்கியது. டா வின்சி இப்போது மிகவும் கடுமையான பாவமும் மாய்மாலமும் நிறைந்த தன் அன்பு நண்பனை மறுதலித்து காட்டிக் கொடுத்த கொடூரமான முகத்திற்கான மாடலை தேடினார். அநேக வாரங்கள் தேடிய பிறகு ரோம அரசின் பாதாள சிறையில் அவர் வேண்டியபடி ஒரு மனிதன் கொலையும் குற்றங்களும் செய்து வாழ்நாள் முழுதும் சிறையில் இருக்கும்படி தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் இருப்பதாக செய்தி வந்தது. உடனே அவர் அங்கு புறப்பட்டு சென்று அந்த மனிதனை சூரிய வெளிச்சத்தில் பார்த்தபோது அவன் முடிகள் சடை பிடித்ததாய் கொடுமை நிறைந்த முகத்தை அங்கு கண்டார். கடைசியில் அவருக்கு அவர் விரும்பியபடி யூதாஸ் காரியத்திற்கு மாடலாக தகுதியான மனிதன் கிடைத்தது நினைத்து சந்தோஷப்பட்டார். அந்த நாட்டு அரசனிடமிருந்து விசேஷித்த அனுமதி பெற்று அந்த மனிதனை அவர் தன் அறைக்கு கொண்டு வந்து அவர் வரைய ஆரம்பித்தார். கடைசியாக வரைந்து முடித்த பின் காவல்காரரிடம், சரி வரைந்து முடித்தாயிற்று, இவனை மீண்டும் சிறைக்கு கொண்டு போங்கள் என்று கூறினார். அப்படி அந்த காவலர் அவனை சங்கிலிகளால் பிணைத்து கொண்டு போக முற்படும் போது அந்த மனிதன் திமிரி டா வின்சியிடம் ஓடி வந்து, ஐயா, என்னை தெரியவில்லையா என்று கேட்டான். அதற்கு டா வின்சி, நான் உன்னை பார்த்ததே இல்லை, உன்னை அந்த சிறையில் தான் முதலில் பார்த்தேன் என்று கூறினார். அப்போது அந்த மனிதன் கண்களில் கண்ணீர் வழிய, ஐயா, என்னை நன்றாக பாருங்கள், நான் தான் நீங்கள் 7 வருடங்களுக்கு முன் கிறிஸ்துவுக்கு மாடலாக நின்ற மனிதன் என்று கூறினான். டா வின்சி அப்படியே வாயடைத்து நின்றார். 7 வருடங்களுக்கு முன் களங்கமில்லாத பால்வடியும் முகத்துடன் கிறிஸ்துவுக்கு மாடலாக நின்ற அதே மனிதன் பாவம் அவன் உள்ளத்தில் வந்ததால் கொலையும் குற்றமும் செய்து உலக சரித்திரத்திலேயே மோசமான ஒரு மனிதனுக்கு ஒப்பாக மாறிவிட்டான். பாவம் வரும்போது எத்தனை மாறுதல்கள்! பாவம் நம் முகச்சாயலை மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையே அழித்து போடுகிறது. பாவத்திற்கு எதிர்த்து போராடுவோம். பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். சாத்தானின் முகச்சாயலும் அவனுடைய எந்த காரியமும் நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டாம். இந்த ஓவியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவிற்கு உருவமில்லை. அந்த இயேசு கிறிஸ்துவின் உருவத்தை ஒரு மனிதனை கொண்டு அவர் வரைந்து முடித்தார். ஆனால் அந்த மனிதனோ இறுதியில் பாவத்தில் போய் சேர்ந்து விட்டான். இப்படி தேவன் எந்த உருவத்திலும் இல்லை என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒளியாய் ஆவியாய் இரட்சகராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். மனிதன் ஒரு நாளும் தேவனாக முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.